பேரேஜ் அவ்வளோதான். பார்க்கில் இருந்தது. நான் அப்போ போனப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கில் இருந்தது. பட் இப்போலாம் பார்க்லாம் ஓப்பனாக க்ளோஸாக எதுவுமே தெரியல. சரி, அதை எடுத்து காட்டலாம் அப்படிங்கிறனால தாங்க போயிட்டுருக்கேன். இந்த கட்டையெல்லாம் அங்கே பாருங்கள் எத்தனை மரக்கட்டை இருக்குதுன்னு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஃபேக்ட்ரிக்கு போகுது. என்ன ஃபேக்ட்ரி அப்படிங்கிறத நான் காட்டுறேன். எங்கே போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பேப்பர் மில் இருக்குது. ஸோ அங்கே தான் போகுது. அந்த பேப்பர் மில் போகிற வழி தான். நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு 8 கிலோமீட்டர் தான். இப்போ இந்த பாலத்து மேலே போனால் நம்ம ஈரோடு பள்ளிப்பாளையம் அப்படி போகலாம். நம்ம கீழே தான் போக போகிறோம். ஏன்னா நம்ம போகிறது ஓடப்பள்ளி பேரேஜ் இல்லையா, அதனால் நம்ம கீழே தான் போக போகிறோம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாலம்லாம் எதுவுமே இருக்காதுங்க. நான் அப்போ இங்கே ஈரோடு பார்த்திங்கன்னா வேலைக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா 2005. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வண்டியில் தான் போயிட்டு வருவேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம். ஸோ டெய்லி அப்படியே வண்டியிலேயே தான் போயிட்டு வருவேன். இந்த பாலம் மட்டும்தான் இருக்கும். இங்கே தெரியுது இல்லையா, இந்த பாலம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இப்போது மேலெலாம் பாலம் போட்டுட்டாங்க. நல்லாயிருக்கு, பார்க்க யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. பெரிய வண்டியெல்லாம் வர்றதுனா போய்க்கும் இதுலேயே. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா லாரி அதெல்லாம் இந்த ரூட்டில் போக முடியாது. இப்போ பிரச்சனை இருக்காது, பாலம் இருக்கிறதுனால அப்படியே போயிடுறாங்க. குளிருதுங்க. மார்கழி மாதம் தான் குளிருதுன்னா தை மாதமும் குளிருது. ஃபோன் உழுவுற மாதிரியே ஒரு ஃபீலிங். இப்போது ரயில் வண்டி நிற்கிதுங்க, சரக்கு வண்டி. ஒரு கோயில். அந்த ரோடு மட்டும்தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா ரோடெல்லாம் வேலையாகிட்டுருக்கு. ஹைவேஸ் போடணும் அப்படின்ட்டு கொஞ்சம் எல்லாம் வேலையாகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து கொஞ்சம் நீட்டாக கிளியராக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெல்மெட்டை ரொம்ப ஓவராக டைட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். குறவழி நறுக்குது. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா ஒரு ஸ்மெல்லு வந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வர ஸ்மெல்லு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அவ்வளோ ஈஸியாக சுவாசிக்க முடியாது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எப்போ இந்த இடம் வந்தாலுமே அந்த ஸ்மெல்லு இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் நினைக்கிறப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா கொக்கராயன்பேட்டை 8 கிலோமீட்டர் லெஃப்ட்டில், நேராக போனால் ஈரோடு 7 கிலோமீட்டர். நம்ம லெஃப்ட்டில் தான் போக போகிறோம். இங்கே ஒரு சக்கரை ஆலைக்கோட்டை இருக்குங்க. அங்கே போட்டிருந்தது போர்டு. இப்போ கொஞ்ச நேரம் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்தேன் இல்லையா, ஸோ அப்போயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 GB வந்துருச்சு. என்னடா அது அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. இப்போ எவ்வளோ நேரம் எடுக்கிறதுக்கு எத்தனை GB ஆச்சோ தெரில. ஃபோன் மெமரி ஃபுல்லாகி நின்றுச்சா அப்படிங்கிறதும் தெரியல. என் வண்டி நிறுத்தி பார்க்க முடியாது. அதனால் நானும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். பார்ப்போம். அப்போ மெமரி ஃபுல்லாகிடுச்சு அப்படின்ட்டு அங்கே போய்ட்டு கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த மில்லு. ஸோ மேலே தெரியுதா, இதான் பார்த்திங்கன்னா அந்த மில்லு. சொன்ன மாதிரியே இங்கே ஸ்மெல்லு ஹெவியாக வருதுங்க. ஸ்மெல்லு ஹெவியாக இருக்குது. நான் ஹெல்மெட்டு லாக் பண்ணிவிட்டு போகிறேங்க, கிளாஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு போகிறேன். அப்படி இருந்தே ஸ்மெல்லு ஹெவியாக வருது. இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் இந்த லைனில் வரவங்க போகிறவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து எப்படி ஸ்மெல்லு வரும் அப்படின்ட்டு. புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஆனால் அப்படி தான் இங்கே இருக்குது. கொஞ்சம் சுவாசிக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இது வரும். ஏன்னா அந்த பேப்பர் ஸ்மெல் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நம்ம புது பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா மூந்து பார்க்குறப்போ ஒரு ஸ்மெல்லு வரும் பார்த்திங்கன்னா, அதுவே கொஞ்சம் ஹெவியாக வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. மூச்சோட கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த பேரேஜ் வந்து நீட்டாக இருக்கும். போய் குளிக்கலாம் அந்தளவுக்குலாம் இருந்தது. ஆனால் இப்போலாம் குளிக்க முடியுமா என்னன்னு தெரியல. நான் இன்னும் நின்று பார்த்ததே இல்லை. அப்போ வந்ததோடு சரி. அதுக்கப்புறம் அந்த ரூட்டில் போயிருக்கேன், வந்திருக்கேன். ஆனால் நின்றுலாம் பார்த்தது கிடையாது. சரி, இன்றைக்கி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தாங்க போயிட்டுருக்கோம். வீடியோ எங்கேயுமே கட் பண்ணாமல் தான் எடுத்துகிட்ருக்கேன். வேணுங்கிறப்ப இடையில கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ நம்ம ஃபோனில் எடுக்கிறோம். அதுவும் இந்த க்ளவுஸில் பார்த்திங்கன்னா ஃபோன் வெதர் டச் கிடையாது. ஸோ நம்ம வந்து க்ளவுஸை கழட்டிட்டு தான் ஸ்டாப் பண்ணணும், மறுபடியும் ப்ளே பண்ணணும். அது எந்தளவுக்கு சாத்தியங்கிறது தெரியல. அதனால தான் பார்த்திங்கன்னா சரி ஓகே அப்படியே எடுத்துடலாம் அப்படின்ட்டு தாங்க அப்படியே எடுத்தாச்சு. இந்த இடம் பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே பனியாக இருக்குது லைட்டாக. மொபைலில் தெரியாது, இருந்தாலும் கொஞ்சம் எல்லாம் மிஸ்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது. மேலெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிஸ்டாகவே இருக்குது. ஆனால் நல்லா குளிர் இருக்குங்க இந்த இடத்துக்கு. தென்னை மரம் அது இதுன்னு இருக்கும். நல்லா குளிர் இருக்குது. சூரியன் அங்கே வந்துருச்சுங்க. போன டைம் சங்கிரி போனப்போ சூரியன் வரப்போ, நம்ம ரிட்டன் வரப்போ தான் சூரியன் வந்தார். இன்றைக்கி முன்னாடியே வந்துட்டார். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்தால் அந்த பேரேஜ் தான். நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வழியாகவும் ஈரோடு போகலாம். ஸோ சோலார் போய் ஈரோடு போகிற மாதிரி இருக்கும். இந்த ரூட்லேயும் நிறைய டைம் போயிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா மீன் கடைலாம் நிறையா இருக்கும். ஸோ ரொம்ப மீன் சாப்பிட மாட்டோம், இருந்தாலும் சொல்லிடுறேன், வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீன் கடை நிறையா இருக்குது. ஆனால் குளிக்க முடியுமா என்னன்னு தெரில. பார்க்கு பார்த்திங்கன்னா அதுதாங்க பார்க்கு. ஸோ நான் உங்களுக்கு வந்து நிறுத்தி உள்ளே ஃபுல்லாக காட்டுறேன். பார்க் எதுவும் வேலையாகிட்டு இருக்கும் போல், க்ளோஸில் இருக்குது. தண்ணி அதிகமாக போகுதுங்க. நான் உங்களுக்கு நடுவில் போய் அங்கே போய் நிறுத்தி காட்டுறேன்.
அங்கே அந்த பாலம் அங்கே பாருங்கள், ட்ரெயின் போகுது அந்த பாலத்தில். எந்தளவுக்கு தெரியுன்னு தெரில, நான் நிறுத்திட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், சூரியன் அங்கே, இங்கே தண்ணி, இங்கே பாலம், மற்ற நல்லா இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்தோம்னா சூப்பராக இருக்குது. பிரைட்னஸ் கம்மி பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். ஸோ சூரியன் அங்கே காப்பில் செம்மையாக இருக்குல்ல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி, பாலம், காக்கா. ஃபஸ்ட்டு இந்த வியூ காட்டுறேன். அங்கே பார்த்திங்கன்னா அது கரண்டு எடுக்கிற இடம்னு நினைக்கிறேங்க அது. ஸோ அங்கேருந்து தண்ணி அந்த வழியாக விட்டு அது கரண்ட் எடுக்கிறாங்க. இந்த பக்கம் தண்ணி போயிட்டுருக்கு, தண்ணி அதிகமாகவே இருக்குது. அங்கே பாருங்களேன், அந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் இருக்குது. ஸோ உள்ளே விழுந்துற போகுது. இந்த காக்கா அங்கே வேறு கத்திக்கிட்டே இருக்குது, டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா என்னன்னு தெரியல. பட் இது தான் பார்த்திங்கன்னா பாலம். ஸோ சோழசிராமணி பாலத்தோடவே இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். லென்த்து சேம் அதே லென்த்து தான் நினைக்கிறேன். ஆனால் நல்லா இது சொன்ன மாதிரி காவிரி ஆறு தான் தெரியும். தமிழ்நாட்டில் வந்து இந்த லைனில் ஓடுறது காவிரி தான்ட்டு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷன் எப்படி இருக்குது பாருங்கள். தென்னை மரம் இதாங்க நேச்சர். அந்த சூரியனோட கலர் தான் ஹைலைட்டு. இப்போ கொஞ்சம் சூரியன் கொளுத்துறாப்பில், இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சன்ரைஸ் பார்த்துருக்கலாம். சரி ஓகேங்க, இதுதான் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வியூ. இது வந்து பாலம் வியூ, நம்ம வண்டி இங்கே நிற்கிது. இந்த பக்கம் ஒரு வியூ. ஸோ நான் இப்போ வந்து அங்கே போய் காட்டுறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாகவே இருக்குது. அங்கே திறந்து விட்றது தான் கம்மியாக திறந்து விட்றாங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாகவே இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒருத்தங்க மீன் பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். ஃபோன்லேங்கிறதுனால கொஞ்சம் கிளாரிட்டி உடையும். சூப்பராக இருக்குங்க. தண்ணி இந்த பக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுதான் அந்த பாலம். அங்கேயே காட்டியிருப்பேன் அந்த டேம். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கே தெரியுது இல்லைங்களா, ஜூம் போய் காட்டுறதுங்க. அங்கே தெரியுது இல்லையா, இது வந்து ஒரு ரயில்வே பாலங்க. இந்த பாலத்துக்கிட்ட போக முடியாது. பட் இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே பாலம். அந்த பாலத்துக்கு அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு பாலம் தெரியும். பட்டு இப்போ தெரியல. பட் ஆனால் அங்கே இருக்குது. இந்த பாலத்துக்கு அந்த பக்கம் இருக்கும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ரயில்வே பாலம். நம்ம வந்தப்போ பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ட்ரெயின் போச்சு. பட் இப்போ இல்லை, போயிடுச்சு. நம்ம இறங்கி வீடியோலாம் எடுக்கிறதுக்குள்ளே போயிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல சூரியன். அதிகமாக வந்துருச்சு. ஸோ அந்த எண்டு பாருங்கள், அந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் இருக்குது. 2 தென்னை மரம் வேறு ஆற்றுல மூழ்கி இருக்குது. ஸோ கடைசி ஃபுல்லாக தண்ணி அதிகமாக தான் வந்துட்டுருக்கு. கரண்ட்டு கம்பம் வேறு அங்கங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே இங்கே அப்படியே வரிசையாக இருக்குது. இந்த பக்கமும் அதே மாதிரி தான் கரண்ட் எடுக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லாகவே கரண்ட்டு எல்லாம் இது அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே தான் பார்க் இருக்கும். அந்த பார்க் இப்போ க்ளோஸு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன் கடை அது எல்லாமே இருக்கும். அங்கே வந்து ஒரு செக் போஸ்ட் போட்டு வச்சுருக்காங்க அந்த பாலத்தில் என்ட்ரன்ஸ்லேயும். இங்கே இல்லை, பட் அங்கே இருக்குது. எல்லா பேரேஜ்லேயுமே அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்குது. சோழசிராமணி பேரேஜ்லேயும் பார்த்திங்கன்னா அந்த எண்டில் இருக்கும். பட் இந்த பக்கம் வந்து ஸ்டார்டிங்லேயே இருக்குங்க. அவ்வளோதான். குளிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா அந்த பக்கம் இறங்க இடமே இல்லை. இந்த பக்கமும் அதே மாதிரி தாங்க, இறங்குறதுக்கு இடமே கிடையாது. ஸோ அந்த பக்கமாக சுற்றிட்டு வந்தால் இறங்கலாம். கால் வேணால் நினச்சிட்டு போகலாமே ஒளி, குளிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் டேஞ்சர் தான். க்ளவுஸும் போடலைங்க. ஏன்னா இப்போ மறுபடியும் கொஞ்சம் தூரம் மட்டும் பேசிவிட்டு ஒரு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்புறம் முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் ரெக்கார்டு இல்லை, க்ளவுஸ் எதுவும் போடலை. ஓகேங்க, இந்த இடம் காட்டியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஓடப்பள்ளி பேரேஜு. நல்லாயிருக்கும். நீங்கள் வர மாதிரி இருந்தால் வந்து பார்த்துட்டு போகலாம். பட்டு குளிக்கிறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இல்லை. குளிக்கவும் முடியாது, சேஃப்டியும் கிடையாது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பார்க்கு. அப்போல்லாம் குளிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருந்தது. பட் இப்போல்லாம் குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த பார்க்கும் அலோவ் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேங்க. ஸோ ஆனால் மீன் கடையெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ வந்தால் சும்மா பார்த்துட்டு மீன் கீ சாப்பிட்றதுனா சாப்பிட்டு போகலாங்க, அவ்வளோதான். சரி ஓகேங்க. போன வீடியோ பார்த்திங்கன்னா சங்ககிரி போயிட்டு வந்த வீடியோ பார்த்திங்கன்னா Part 1 Part 2 அப்படின்லாம் போட வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. ஏன்னா ரிட்டன் வரப்போ நான் வீடியோ எடுத்தேன். அதனால் அப்படி ஆகிப்போச்சு. எதனால் அப்படி எடுத்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோப்ரோ இருந்தனால வீடியோ நிறுத்த மனசு இல்லை. சரி ஓகே, நம்ம ரைடிங்கை அப்படி காட்டலாம் அப்படின்ட்டு அப்படியே காட்டியாச்சுங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா அது Part 1 Part 2 அப்படின்னு போயிடுச்சு. இது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரே பாட்டில் முடிக்கணும் அப்படிங்கிறனால இப்போ ரிட்டன் போகிறத நான் வீடியோ எடுக்கலைங்க. ஸோ போகிறத அப்படியே நிறுத்திக்கலாம். இந்த அக்கா எங்கே வருது?
டக்கா பாட்டுக்கு போகுது, பின்னாடி லாரி வருது. இண்டிகேட்டர் போட்டால் டக்குன்னு திரும்பணுங்க. நடு ரோட்லேயே இப்படி வந்துட்டு இருந்தால் போகிறவங்க எப்படி போவாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் போன வீடியோ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணேன். கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் ஓகே, பர்ஃபெக்ட் தான். சரி, ஓகேங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸ்பான்சர்ஷிப் பண்ண கைப்புள்ள ப்ரோவுக்கு ரொம்ப நன்றி. உன் பேர் கூட சொல்லு ப்ரோ, மறக்காமல் இன்ஸ்டாவில் வந்து ஒரு மெசேஜ் போட்டு விடு ப்ரோ, உன் பேரையா சொல்லிட்டு போ ப்ரோ தயவுசெய்து. சரி, ஓகேங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தீபன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.